பொதுவாகவே நமக்கு ஒரு பேட்டர்ன் இல்லை பின் இதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னா நம்ம ஹார்ட் ரீசெட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில ப்ரொடெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ Note 5 Pro, இந்த Note 5 Proவில் நமக்கு சப்போஸ் வந்து பேட்டர்ன் மறந்துச்சு ஆர் பின் போட்டு மறந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுவோம். அது மேக்ஸிமம் வந்து நீங்களே ட்ரை பண்ணிடுவீங்க. ஸோ ஹார்ட் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்குது விஷயமே. பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு பதிலாக வெல்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் மீ அக்கௌண்ட் இஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மீ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் போட்டால் மட்டும்தான் அது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே போகும். இது மட்டும் இல்லாமல் கூடவே ஜிமெயில் ஐடியும் போட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். பட் நம்மளில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ போடும்போது நம்ம வந்து போட்டுடுறோம், பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. இதுதான் உண்மை. இதை தாண்டி பேட்டர்னே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்புறம் எப்படி நம்ம ஜிமெயில் மீ அக்கௌண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, அப்படி பண்ண அந்த ஒரு செட்டை எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் Redmi Note 5 Pro மீ அக்கௌண்ட் அன்லாக்கும் ப்ளஸ் அந்த FRP ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் G-Star மொபைல் கேர் அப்படிங்கிற சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் மொபைல் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வித் HD கிளியரன்ஸோடு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும், சிப் லெவல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும், நான் பேசிக்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சிப் லெவல் ட்ரைனிங் கற்றுக்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரைனிங் நம்பர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டூல்ஸ்லாம் தேவைப்படுது. அதை நான் வந்து பை பண்ணலாமா, உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட G-Star மொபைல் கேரோட அஃபிஷியல் டூல்ஸ் பாயிண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான காண்டாக்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் பேட்சுக்கு நான் வரணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன? ஸோ நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோ செஷன் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃபீல்டில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, கூட இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் பெல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிருங்க. இது போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.